ரிட்டன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரா விளையாண்டுருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் ரீசென்ட் டைம்ல ஃபார்ம்ல இல்ல இல்லையா? ஸோ ஆர்சிபிக்கு அந்த ஒரு பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. நாட் ஒன்லி ஆர்சிபிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆடக்கூடிய ஒருத்தர், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கு பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்குமா? அதை தாண்டி சிஎஸ்கே மும்பையோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி ஃபேன்ஸ் கவலைப்படக்கூடிய விஷயம் 11.5 கோடி போச்சு போ அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. ஃபில்சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அடுத்த மேட்ச் ஒரு 100 அடிச்சாலுமே அதுக்கடுத்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா புவரான ஒரு ஆவரேஜ் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக இதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரி பண்ணிக்கணுமான்னு கேட்டா ஸோ கண்டிப்பா ஒரி பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் எடுத்ததே அந்த மாதிரியான ரோல் தான். நீ முன்னாடி போய் எக்ஸ்ப்ளோசிவா ஆடு, ரன் வருதோ இல்லையோ ஸோ விராட் கோலி ஸ்டாண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் ஆடுவாருங்கிற விஷயம் தான். இருந்தாலுமே ஒரு அளவுக்கு ஒரு 30, 35 அந்த மாதிரியாவது அடிச்சா கூட ஆர்சிபி ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஓவராலா போரான பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் அதே ஆர்சிபியில் ஸ்வஸ்திக் அந்த சின்ன பையனுடைய பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் செமையா இருந்ததுங்க. ஸோ சூப்பராக ஆடி இருக்காரு. 499 ரன் சம்திங் என்னமோ அடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும். 49 ஆவரேஜ் சம்திங் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பையனுக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஆன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா ஜிதேஷ் சர்மாவுடைய ஃபார்மை பொறுத்து அவரு இல்லைன்னா இந்த சின்ன பையனை ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஒரு தேவை இருக்குங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை. இது போக இன்னொருத்தரை பத்தி பேசணும் அப்படின்னா ரொமேரியா செப்போர்ட் ஆல்ரெடி வந்துட்டு நான் தனி வீடியோவே போட்டுட்டேன் அவரை பத்தி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப போரான பர்ஃபார்மன்ஸ் வரல. எதுக்கே அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒருத்தர் மட்டுமே கன்சிஸ்டன்டா ஒரு 12 பால் 14 பால்ல 35 ரன் 38 ரன் அந்த மாதிரி அடிக்கிறாரு. 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட்ங்கிறது கண்டினியூவா எடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் ஆர்சிபிக்கு. ஸோ அதை கொடுக்கக்கூடிய பிளேயர் ரொமேரியா செப்போர்ட். அன்பார்ச்சுனேட்லி இவங்க யாருக்கு போவாங்க தெரியுமா? டிம் டேவிட்டுக்கு போவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜேக்கப் பெத்தல். ஸோ இந்த மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர இவர் போறக்கான சான்ஸ் கண்டிப்பா ரொம்ப 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 குறைவு. 90% வாய்ப்பு இல்லை. ஏதாவது மிராக்கிள் நடந்தாதான் அது நடக்கும்ங்கிறதுல ஸோ எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி 11 மேக் பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ அப்படியே கட் பண்ணா மற்ற டீம்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கும் இதே மாதிரியான ஸ்ட்ரகல் இருக்கு. ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் லாஸ்ட் ஒரு 10 இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 36. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தாரு. இப்போ 86 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபார்மை மறுபடியும் கொண்டு வந்துட்டாரு. ஸோ இன்னொருத்தரும் ஃபார்மை கொண்டு வந்திருக்காரு. யாரு அப்படின்னா டிவான் கான்வே. 2 ஓபனர்ஸுமே ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்காங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் சிவம் தூபே மாதிரியான பிளேயருக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலா அவர் கடைசி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக T20 ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்த மேட்ச் இருக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பி அண்ணாச்சிங்கிற மாதிரி தான். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் கேள்விக்குறி அப்படின்னா கூட ரியான் ரெக்கில்டன் ஒரு பக்கம் பிரிச்சு வீசிட்டு இருக்காருங்க. சவுத் ஆப்பிரிக்கா T20 கன் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பேட்டிங் ஸ்டைல் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ ரியான் ரெக்கில்டன் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாருங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ இன்னொரு பிளேயர் சூரியகுமார் யாதவ் ஒரு பக்கம் சொதப்பிட்டு இருந்தாலுமே திலக் வர்மா சப்போர்ட்டா இருக்காருங்க. திலக் வர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாட் அவுட்ங்கிற ரெக்கார்டு வச்சிருந்தாரு. ஸோ போன மேட்ச்ல தான் அவுட் ஆனாருன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 6 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் என்னமோ நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஆவரேஜ் எல்லாமே நல்லா இருந்தது. போன மேட்ச் மட்டும்தான் போல்ட் ஆயிருக்காரு. அது வரைக்கும் நாட் அவுட் அப்படிங்கிற ரெக்கார்ட் 2024 எண்ட்லேருந்தே மேக்ஸிமம் வச்சுட்டு இருந்தாரு. ஸோ ஒரு வழியா அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா கூட ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. இப்போ டாப்ல ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணல, ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி மிடிலையும் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணல, இன்னொருத்தர் பர்ஃபார்ம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா அப்பப்போ பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ நேற்று ஒரு 40 அடிச்சாரு. ஆனால் அது குரூஷியல் 40 சொல்ல முடியாதுங்க. T20 கிட்டத்தட்ட 35-36 பால் பக்கம் சாப்பிட்டாரு. ஸோ அதுல ஒரு 18 பால் 20 பால் அடிக்கக்கூடிய ரன்னா இருந்தது. அஃப்கோர்ஸ் அவர் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போலான்னு பார்த்தாரு. அன்பார்ச்சுனேட்லி முடியாம போச்சுன்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் ஜுரேல் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி இறக்கி இருக்கணும். ஸோ அது வந்து கம்பீருடைய தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாப்குள்ள போவேனா. ஆனால் ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் 50-50 தான். அதுல மாற்றம் இல்லை. பும்ரா பொறுத்த வரைக்கும் கன் மாதிரி இருக்காரு. ஸோ ஓவராலா ஜாம்பவான் டீமை கம்பேர் பண்ணும்போது மும்பை, சிஎஸ்கே, ஆர்சிபியில் ஒரு சில பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது மும்பை ஓரளவுக்கு மேலே இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக சிஎஸ்கே இருக்காங்க. ஃபார்மை வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி 3ஆவதாக தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஆர்சிபி 1% சான்ஸை வச்சு முன்னேறின டீம். அவங்களும் கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்க சேனல் நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.